தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகமே திரும்பி பார்க்கும் வகையில் சென்னையில் மிக பிரமாண்டமான பேரணி நடத்துவதற்காக ஆலோசனை கூட்டம் 11வது ஆரிங்டன் அவென்யூ பச்சையப்பன் கல்லூரி அருகில் அமைந்துள்ள அனைத்து முதலியார் வேளாளர் பேரவை தலைமை அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் வ.ப. பழனி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் செயலாளர் கே. நங்கை மணி முதலியார், பொருளாளர் ஜெபி பாபு, துணைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் கே. சங்கர் மற்றும் மாநில மகளிர் அணி தலைவி தேவகி வேணுகோபால், சென்னை மாவட்ட தலைவர் துளசி, துணைத் தலைவர் அன்புமணி, மகளிர் அணி தலைவி பூங்கொடி, கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்தசாரதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 80 தமிழ் செய்திகளுக்காக சி. ராஜா. வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். மனசுல பதியும் பொழுது இல்லை, இந்த தமிழ்நாடே திருப்பி பார்க்குற மாதிரி அந்த ஜனவரி 28 காமராஜர் அவங்க நடந்தது எல்லாருக்கும் நல்ல ஒரு வெட்ட வெளிச்சமா நம்மளுடைய ஒற்றுமையை பலப்படுத்துவதாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் நாம் இந்த சிறப்பு ஆலோசனை கூட்டத்துக்கு நாம் நடத்துகிறோம். அது 4 பேருக்கு என்னன்னு தெரியுறதுக்காக என்னால் முடிந்தவரை ராமாயணத்தில் அணியில் வந்து ஏதோ ஒரு சின்ன உதவிப்பட்டு ஒரு தங்கச்சிக்கு அந்த பாலம் கட்டது மாதிரி ஒரு மீடியா அவருடைய இது இருந்ததுன்னா, வெளிச்சம் இருந்ததுன்னா, நாம் செய்கிற செயல்கள், நாம் என்னென்ன பட்ஜெட் பண்ண போகிறோம், எதிர்கால திட்டங்கள், நம்முடைய முதலில் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா அமைப்புகளும் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாடு அளவில் நாம் ஒரு மிகப்பெரிய அளவில் முதலியார் இனத்தை கூட்டி ஒரு பெரிய மாநாடு நடத்த போகிறோம். இதெல்லாம் கேட்கறதுக்கு எல்லாருக்கும் வெளியே தெரியணும். வெறும் இது வந்து ஒரு குடத்திலிட்ட விளக்கம் இல்லாமல் குண்டிலிட்ட விளக்கு போல எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக எனது நண்பர் ராஜா அவர்கள் இவர் நியூஸ் 80 சேனல் இருக்காரு, அவர் அழைத்து கொண்டு என்னுடைய பொறுப்பில் உங்களுடைய வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்து அவருக்கு ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரவழைத்திருக்கிறேன். இது முடிஞ்ச பிறகு தலைவர் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொன்னால் நாம் அதை இந்த இப்போ இருக்கிற ஊடகங்கள் மூலமாக வெளியே நம்ம கருத்துக்களை தெரியல. இப்போ இது விளம்பரம் இருக்கும், நாம் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்யப்படுறோம் எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கு என்னால் முடிந்த பணி என்னவோ அதை கண்டிப்பாக நான் செய்வேன். ஏன்னா நீங்கள் முன்னாடி ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருப்பீங்க. இப்போ முதலியார் இனத்தை பற்றி நம்ம என்ன ஒரு சின்ன கதை. ஒரு யானை வந்து டெய்லி பூ எடுத்துக்கின்னு சிவபெருமானுக்கு தன்னுடைய தும்பிக்கையில் அதை நல்லா சுத்தமாக எடுத்து போய் பூஜை செய்துட்டு வரும். இதை செய்துட்டு வரும்போது அந்த யானையுடைய டெய்லி நடமாட்டத்தை பார்த்துட்டு சில மிருகங்கள் என்ன பண்ணோம், வேணும்னு சேத்துல வந்து கலந்துட்டு ஒரு உதிரும். அந்த சேரு வந்து எங்க அந்த பூ மேல போட்டோம்னா யானை அஞ்சி ஒதுக்கி தள்ளி போகும். அதை வந்து பார்த்து அடுத்த மாதிரிலாம் விட்டா என்னை பார்த்தா அது பயப்படுது. குறிப்பாக ஏற்பாடுன்னு வச்சுக்கிறேன், பார்த்து என்னை பார்த்தா இது பயப்படுது, யானை என்னை பார்த்து நாளைக்கு கூட பாரு என்னை பார்த்து அது இன்னும் கொஞ்சம் செருப்பு யானை ஒரு இப்படியே டெய்லி இருந்தோடனே யானை என்ன பண்ணிச்சு ஒரு நாள் சரி கடவுள்கிட்ட போய் கடவுளே இந்த மாதிரி நடக்குது, அதனால என்னுடைய பலத்தை நான் காமிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன், அதனால இன்னைக்கு பொறுத்துக்கணும்னு அந்த மாதிரி அந்த சிரிப்புனோட அந்த வெறும் ஒரே தூக்கி போட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த யானை போயிட்டு கடவுள்கிட்ட மணி கேட்டு அந்த கடலை வச்சு போல நாம எல்லாம் வந்து யானை பலம் கொண்டவங்க இவ்வளவு நாளா ஏதோ சில அச்சுறுத்தலுக்காகவோ சில வேற விதமான காரியங்களுக்காக ஒதுங்கி இருந்தோம். இப்போ நாம வந்து அந்த யானை பலத்தோடு மீண்டும் முதலியார் என்ற இனத்திற்கு நம்மால் முடிந்த சேவைகளை செய்வதற்கு நாம் ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறும். நிச்சயமா வெற்றி கிடைக்கும். இதுவரை நாம
போராடி வெற்றி கிட்டாமல் இருந்ததில் என்று சரித்திரங்கள் கூறும். இப்படி தோற்கின் எப்படி வெல்லுறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நல்லா சேர்ந்துகிற காலம் கணிந்திருக்கிறது, நேரமும் கூடி இருக்கிறது. இதே ஒற்றுமையை நம்ம எல்லா மட்டத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு பூரா வரும்போது என்னால முடிஞ்ச அந்த நேரத்துக்கு நீங்க கூப்பிடுற இடத்துக்குலாம் நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச இடங்கள்ல குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் எல்லாம் இந்த திருவண்ணாமலை ஆற்காடுங்களா பிரகாஷ் மதிலா புருஷோத்தமெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் முன்னாடியே ஒரு போன்ல கூப்பிட்டு நாங்கள் வளர்ச்சார் எங்களுக்கு வேண்டிய உதவியை செய்கிற மாதிரி அரவணைச்சு தருது. அந்த அடுத்த தடவை நடக்கக்கூடிய மாநாடு உண்மையிலேயே இவ்வளவு நேரம் ஏதோ வேறு இதுவாக சொல்லும், உண்மையிலேயே தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற அளவுக்கு நாம இருப்போம், வளர்வோம், வாழ்ந்து காட்டுவோம், வெற்றி பெறும் குறிப்பிட்டு பேச வாய்ப்பு உங்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்தநாள் விழாவில் அனைவரும் நம் சமுதாயத்தை சார்ந்த அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நம் சமுதாயம் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கு நம் சமுதாயம் மற்றவர்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மற்றும் அரசியலிலும் முன்னோடியாக இருந்த நாம் இன்றைக்கு அனைவரும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இதனை மாற்றுவதற்கு நம் சமுதாயத்தில் ஒரு எழுச்சி பெறுவதற்கு அண்ணா அவர்களின் பிறந்தநாள் பேரணியில் தமிழகமே பிரமிக்கும் வகையில் ஒரு மிகப்பெரிய பேரணியாக நாம் அன்றைக்கு ஒன்றிணைவோம். அதே போல ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம் சமுதாயம் அனைத்து துறைகளிலுமே மிகப்பெரிய அளவில் முன்னோடியாக இருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் 40 பாராளுமன்ற தொகுதியில் 20 தொகுதிக்கும் மேற்பட்டோர் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம் சமுதாயம் முதலியார் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் வந்திருக்கிறாங்க. கொங்கு வேளாளர் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பேர் தான் வந்திருக்கிறாங்க. 20 பேர் எங்கே இருந்தாங்க, இன்றைக்கி வந்து 5லேருந்து 6 பேர் என்ற மாறது காரணம் என்ன? நாம் அனைவரும் ஒரு ஒற்றுமையாக இயங்கவில்லை என்பது இதற்கு முக்கிய காரணம். இதனை மாற்றி அமைக்க பேரணியில் அனைவரும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய எழுச்சியை தமிழக அரசை திரும்பி பார்க்கும் அளவில் நாம் அன்றைக்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம் சமுதாயம்தான் அனைத்து சமுதாயத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அதாவது ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் சரி, மற்ற சமுதாயமாக இருந்தாலும் சரி, அனைவரும் கல்வியில் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தான் சமூக நீதி என்ற கோட்பாடு. அந்த சமூக நீதி கோட்பாடு உருவானதுக்கு காரணமே டாக்டர் சி நடேச முதலியார் அவர்கள் தான் 1912 ஆரம்பித்த அந்த இயக்கம் தான் பிற்காலத்திலே திராவிட கழகமாகவும் திமுகவும் அதிமுகவும் மாறி இன்று மற்ற திராவிட இயக்கம் உருவாயிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த இயக்கம் தலைமையேற்ற நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு அரசியலில் எங்கிருக்கின்ற தெரிவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. இதனை மாற்றி அமைக்க வேண்டும். அதே போல் கல்வியிலும் சரி, மற்ற விஷயங்கள் பொருளாதாரத்திலும் நாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அதனையும் நம்ம ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும். மற்றொரு முக்கியமான ஒரு நேரம் என்னன்னா, நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம் சமுதாயம் ஒரு மிகப்பெரிய அளவில் வளரணும் அப்படின்னா வரலாறுகளை அவங்களுக்கு நம்ம எடுத்து தர வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விழாக்களோ பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் நாம் தான் முன்னேறி நடத்தினோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அனைத்துலேயுமே நாம் பின்னோக்கி சென்று விட்டோம். ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இது. இன்றைக்கி வந்து நம்ம சமுதாயம் கொடுத்த நன்கொடை மாதிரி வேறு எந்த சமுதாயமே கொடுத்துருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் ஒரு 600 ஏக்கர் இலவசமாக கொடுத்தார் வேதாச்சல முதலியார். இன்னைக்கு ஏசியாவிலே பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம இதுதான் நம்ம சொல்ல முடியும், செங்கல்பட்டு இதுதான் சொல்ல முடியும். அந்த இடத்த கொடுத்த வேதாச்சல முதலியாரோட பேர் கூட நமக்கு கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட பல்வேறு இதில் நம்ம நிபந்தனை கேட்டு கோரிக்கை கொடுத்துருந்தோம். அது இன்னும் அவங்க செய்யலை. அதே மாதிரி நெய்வேலி லிக்னைட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த 600 ஏக்கர் வந்து ஜம்புலிங்க முதலியார் அவர்கள் தான் இலவசமாக கொடுத்தாங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மணலி சைடில் பார்த்தீங்கன்னா மணலி ராமகிருஷ்ண முதலியார் தான் கொடுத்துருக்குறாங்க. கியூன் மேரிஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா 20 ஏக்கர் நிலமும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர் தான் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயம், பச்சையப்பன் கல்லூரி இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய
ஒரு கல்வி நிலையம் பார்த்தீங்கன்னா பச்சையப்ப கல்வி நிலையம் தான். ஆனால் இன்னைக்கு வந்து அத்தனை பேர் இருந்தும் அந்த ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உள்ளே இருந்து நம்முடைய பச்சையப்பன் பேரே வெளியே வராத மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் மாற்றணும், மீட்டெடுக்கணும், நம்மளோட உரிமைகளை திருப்பி நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த அனைத்து முதலியார் வேளாளர் சங்க பேரவை உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா நம் சமுதாயங்களை பட்டங்களாக வேறு மாறி இருக்கும். அதாவது திருச்சியிலேருந்து நம்ம கன்னியாகுமரி பிள்ளைமார் பட்டம், திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் கொங்கு வேளாளர் பட்டம், அதே மாதிரி திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு முதலியார் பட்டம். இந்த பட்டங்களால் நாம் பிரிந்திருக்கிறோம். அனைவரும் மீண்டும் அனைவரும் வேளாளர் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒன்றிணைந்து நாம் மிகப்பெரிய அளவில் அரசியலிலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் நாம் முன்னேற வேண்டும். இன்னைக்கு ஒற்றுமை இல்லாதனால ஒரே ஒரு விஷயம் நடந்தது. பார்த்தீங்கன்னா மாற்று சமுதாயம் நம்ம வந்து யாருன்னாலும் நம்ம வளர்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து யாரும் எதிர்த்து பேசுகிறதோ மற்றவங்க தாழ்த்தி பேசுகிறதோ கிடையாது. ஆனால் ஒரு சமுதாயத்தின் பெயரை மாற்று சமுதாயத்திற்கு அந்த சமுதாயத்திடம் எதுவுமே கேட்காம ஒரு அரசாங்கம் நேரடியாகவே மாற்று சமுதாயத்துக்கு நம்முடைய பேர் கொடுக்கும்போது அப்போ நம்ம எவ்வளோ ஒருங்கிணைந்து செயல்படலைன்றது இதுலேருந்து தெரியுது. அதாவது தேவேந்திர குல வேளாளர் என்றது அவங்களுக்கு தேவேந்திர குலத்தார் கொடுத்துருக்கலாம், தேவேந்திர எந்த பேருன்னா கொடுத்துருக்கலாம். ஆனால் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற நம்மளுடைய வேளாளர் பெயரை தூக்கி அவங்களுக்கு கொடுத்தது வந்து அரசாங்கத்தில் இந்த நேரத்தில் நம்ம வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். பிரதம மந்திரிக்கும் நம்மளுடைய தமிழக முதல்வருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது மீண்டும் இழந்த நம்முடைய வேளாளர் பெயரை மீட்டெடுத்து நமக்கு தரணும். அவங்களுக்கு வேற ஏதாவது பேர் கூட கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவேந்திர குலத்தார் கொடுங்க, தேவேந்தர் கொடுங்க, மற்ற எந்த பேருன்னா கொடுங்க. நம்ம அவங்கள வந்து வரக்கூடாது சொல்லலை, தாழ்த்திலாம் நம்ம பேசலை. அவர்களும் சமூக நீதியில் உள்ள சமநிலை மனிதர்கள் தான். அதனால நம்மளோட பெயரை மட்டும் நம்ம மாற்றி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படணும். அதே இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இவ்வளோ பெரிய சமுதாயத்துக்கு இந்த பிற்பட்ட பட்டியலில் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு உள்ஒதுக்கீடு நமக்கு தேவைப்படும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சமுதாயங்கள்லாம் உள்ஒதுக்கீடு கேட்கும்போது இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் உள்ள 30% உள்ள நம்முடைய சமுதாயம் இன்றைக்கி வந்து உள்ஒதுக்கீடு கண்டிப்பாக கேட்கணும் அரசாங்கத்தில். இந்த பேட்டி மூலமாக நான் வந்து அரசாங்கத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம். எங்களுக்கும் பிற்பட்ட பட்டியலில் ஒரு தனி உள்ஒதுக்கீடு தர வேண்டும். அதே மாதிரி எங்கள் சமுதாயத்தை சார்ந்த சில பேர் முற்பட்ட பட்டியல் இருக்கிறாங்க, கார்காத்தா வேளாளர், சைவ வேளாளர் போன்றவர்கள்லாம். அவங்களும் பிற்பட்ட பட்டியலை இணைத்து ஒரே பெயராக இணைத்து அனைவருக்கும் ஒரு உள்ஒதுக்கீடு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று தென்னாட்டுடைய பெர்னாட் ஷா என்று அழைக்கக்கூடிய நம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா 15 செப்டம்பர் அன்று நடைபெற இருப்பதால் அதற்கான சிறப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இங்கு பல ஆலோசனைகள் பெறப்பட்டது. இது எல்லோருடைய ஒத்துழைப்பின் பேரில் பெரிய பேரணி நடத்த இருக்கிறோம். இங்கு வந்து கூடியிருந்த அத்தனை பேரும் அவரவர்கள் இனப்பற்றோடு ஒன்றாக சேர்ந்து இந்த பேரணியை நடத்த இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களோட பணியை சிறப்பாக நடைபெறத்துக்காக பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணி வெகு சிறப்பாக நடைபெறும். எல்லோருடைய ஒத்துழைப்போடு இது வெற்றிகரமாக நடைபெறும் என்று இந்த சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தேவகி வேணுகோபால், மகளிர் அணி தலைவி, முதலியார் என்று வேளாளர் பேரவையில் மகளிர் அணி தலைவியாக பொறுப்பேற்றிருக்கிறேன். என்னுடைய பங்கு இந்த முதலியார் சமுதாயத்துக்கு முழு ஒத்துழைப்போடும் வெகு சிறப்பாகவும் செய்ய நான் இங்கு எங்களோட சார்பில் மகளிர் அணி சார்பில் ஒரு 50 பேருக்கும் மேற்பட்ட மகளிரை என்னால் அந்த பேரணிக்கு அழைத்து வர்றதுக்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன்.